ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெரஸ் கார்டன் மேக் ஓவர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம மேலே வந்து நம்ம வீட்டு மேலே ஒரு டெரஸ் கார்டன் பிளான் பண்ணுறோன்னா அது வந்து நல்ல ஒரு கான்க்ரீட் பேஸ் ஸ்ட்ரக்சரில் பண்ணணும். வித் ட்ரெயின் செல்ஸ் எல்லாமே போட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ தட் வாட்டர் சீப்பேஜ் ஆகாது. ஸோ பில்டிங்காக வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த டேமேஜும் பில்டிங்க்கு வராது ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நீங்கள் பார்க்கலாம், இது வந்து வாட்டர் வால்வ் சிஸ்டம். ஸோ நீங்கள் இந்த வால்வை வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வரும். அண்ட் இது வந்து ட்ரெயின் செல் பேக்கிங். ஸோ இந்த ட்ரெயின் செல் வைக்கிறதுனால பார்த்தோன்னா, நம்ம கான்க்ரீட் பீம் வச்சு நம்ம போட்டு இருந்தாலும், ஸோ நம்ம சரௌண்டிங் வால் ஸ்ட்ரக்சர்ஸு, அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் வந்து வாட்டர் சீப்பேஜ் வந்து ஆகாமல் தடுக்கும். அண்ட் அது இல்லாமல் பிளான்ட்டோட ரூட்ஸை வந்து அந்த ட்ரெயின் செல்ஸையும் தாண்டி நம்ம அந்த கான்க்ரீட் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு டேமேஜ் வராமல் பார்த்துக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த ட்ரெயின் செல்ஸும் வந்து ரொம்ப சீப் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டெரஸ் கார்டன் வந்து அமைக்கலாம். அண்டு அந்த ட்ரெயின் செல்ஸ்க்கு மேலே நீங்கள் இந்த ஜியோ டெக்ஸ்டைல் ஷீட் போடணும். ஸோ இந்த ஷீட் போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னால், வெறும் தண்ணியை மட்டும் தான் ஃபில்ட்ரு பண்ணி கீழே எக்ஸஸ் வாட்டர் ட்ரெயின் பண்ண விடும். அண்டு சாயிலை வந்து வாஷ் பண்ண விட்டுறாது. ஸோ என்ன எவ்வளோ மழை பெஞ்சாலும் சாயில் வந்து உங்களோட அந்த ஸ்ட்ரக்சரை தாண்டி வெளியில் பைப் அவுட்லெட்டில் வந்து வேஸ்ட் ஆகாமல் வெறும் தண்ணி மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அனுப்போம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஜியோடெக்ஸ் ஷீட் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சாயில் மிக்ஸ் பார்த்தோன்னா, கொக்கோபீட் 40%, கூட ரெட் சாயில் 40%, வெர்மி கம்போஸ்ட் 20% எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். கூட கொஞ்சம் வந்து நம்ம பயோஃபர்டிலைசர் ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சாயில் கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாயிலை வந்து நீங்கள் அமைச்சிருக்க இந்த கார்டன் செட்டப்பை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 days கழித்து நீங்கள் வந்து இதில் வந்து சீட்லிங்ஸை வந்து நீங்கள் போடலாம். ஸோ நான் எல்லா சீட்லிங்ஸும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெரஸ் கார்டன் வந்து இப்போ புதுசாக வந்து நியூ ஃப்ளெஜ்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்டு நீங்கள் பார்க்கலாம், என்னோடய மண்ணோட டெக்ஸ்சர் கூட பாருங்கள். அண்டு இது போட்டு ஒரு அப்பப்போ கொஞ்சம் நிறைய மழையும் பேஞ்சுது. ஸோ எந்த ஒரு சாயிலும் வாஷ் அவுட் ஆகிட்டு ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து எந்த டர்ட்டும் ஆகாமல் இருக்குது. அண்ட் என்னோடய சாயில் டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. ஸோ தட் பிளான்ட்ஸ் வந்து நல்லா வேர் விட்டு வளர்கிறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நீங்கள் பார்க்கலாம், என்னோடய சீட்லிங்லாம் வந்து போட்டது வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அண்டு இது வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து பிளான் பண்ணி எந்த இடத்துல நம்ம வந்து இதை கான்க்ரீட் பேஸ்டு ஸ்ட்ரக்சரை டெரஸ் கார்டனுக்கு நம்ம அமைக்கணுமோ அதை பார்த்துட்டு நம்ம அமைக்கணும். ஸோ இதை வந்து நான் வந்து என் வீட்டோட சைட் வால்ஸ், ஸோ இதில் தான் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கேன். ஒரு 45 to 34 ஃபீட் அளவு நான் எல் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஸோ டெப்த்தும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி டெப்த்து. ஸோ நீங்கள் வந்து எல்லா சார்ட் ஆஃப் பிளான்ட்ஸும் வளர்க்கலாம். நீங்கள் வந்து மரம் வளர்க்கலாம், எல்லா பூச்செடி வளர்க்கலாம், வெஜிடபிள் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம், ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வளர்க்கலாம். நீங்கள் பாருங்கள், நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நான் குட்டி சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுருக்கேன். அண்டு சில செடியெல்லாமே வந்து நான் சாப்லிங்ஸ் போட்டு ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், செம்பருத்தி செடியெலாம் துளுத்து வருது. அண்டு இதெல்லாமே ஒரு அளவு ரெடி ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து எடுத்துகிட்டு எனக்கு எங்கெங்கே ஃப்ளவர் பிளான்ட்ஸ் வைக்கணுமோ நான் அங்கே எல்லாமே வச்சுருவேன். அண்ட் நீங்கள் பார்க்கலாம், என்னோடய லெமன் பிளான்ட்டும் நான் ஒரு ட்ரம்மில் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்டு கீழே ட்ரெயின் செல் மேட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மழை எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி வந்து அதுக்குள்ளே ஃபில் ஆகாமல் அதோட எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையும் வந்து வெளியில் ட்ரெயின் ஆகிடும். அண்டு இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இதில் நம்ம கொக்கோபீட் ஆட் பண்ணுறதுனால இது வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை ரீட்டைன் பண்ணி வைக்கும். ஸோ தட் வேர் வந்து எப்பயுமே வந்து மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ எக்ஸஸ் வாட்டர் எதுவுமே தங்காது. ஸோ வெளியில் வந்துடும். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது இல்லாமல் நம்ம டெரஸ் கார்டனில் செடியெல்லாம் வைக்கிறதுனால டெரஸ் வெயிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னையோட வீடியோ.